வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதில் ஒரு குறளை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது, நாட்டில் இன்றைய நடக்கக்கூடிய வன்முறைகள் குறித்து ஒரு குறள் ஒன்றை இயற்றியுள்ளேன். துன்புறும் யாக்கை உட்கொண்டால் சேராபோல் வன்முறை நாட்டை சுடும் என்பது இந்த புதுக்குறள். துன்புறும் யாக்கை உட்கொண்டால் சேராபோல் வன்முறை நாட்டை சுடும் என்பது குறள். துன்புறும் என்று சொன்னால் உடல்நிலை சரியில்லாத போது சத்தான உணவுகள் நம் உடம்பிற்கு ஆகாது. அதுபோல் மனிதனுக்கு துன்பம் தரும் வன்முறைகள் நாட்டு மக்களை வனமருந்த செய்யும் என்பது இதனுடைய பொருள். இது எப்படி என்று சொன்னால், நமக்கு உடல்நிலை சரியில்லாத போது நம்முடைய ஆகாரங்கள் உடலுக்கு ஏற்றத்தன்மையில் அமையாது. அதே போல் பல சமுதாயம் கொண்ட மக்கள், பல மத இன மக்கள் வாழ்கின்ற பொழுது தேசத்தின் நலன் கருதி, மக்கள் நலன் கருதி வன்முறைகளில் ஈடுபடாது நியாயமான முறையில் நேர்மையாக வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால்தான் யாதொரு துன்பமும் இன்றி மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். ஆங்கங்கே குண்டு வைத்து வெடிப்பதும் தகர்ப்பதும் மக்களை மிக மிக கொடுமைப்படுத்தவும் செயலாகும். ஆக இது போன்ற செயல்களால் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சேதங்கள் உருவாகி அரசிற்கு மிகப்பெரிய இழப்பீடுகளும் உருவாகும். இதனால் நன்மை செய்ய வேண்டிய இடங்களில் பணம் வீணாக செலவாகி நாட்டு மக்களுக்கு நன்மையை செய்ய முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை குடிமக்கள் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.